பாரதியாருடைய படத்தை தெரியும். பாரதியாருடைய படத்தை உருவாக்கியவர் யார் என்று தெரியுமா? பாரதிதாசன். இன்றைக்கு நாம் கையாளுகின்ற அத்தனை பாரதி படமும் உருவாக்கியவர் பாரதிதாசன். அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த படம் எடுக்கப்பட்ட இடம் இதே சென்னை, இதே பிராட்வேயிலே ரத்னா நிலையம். அங்கேதான் கையில்லாத நாற்காலியிலே எடுக்கப்பட்ட அந்த முட்டை வடிவ ஓவல் சைஸ் படம். அந்த படத்திற்கு பொட்டு கிடையாது. பாரதிதாசனால் எடுக்கப்பட்ட பாரதியினுடைய படத்திற்கு பொட்டு கிடையாது. அந்த படம் அவருக்கு பிடிக்கவில்லை. எடுத்தவர் பாரதிதாசன், அவருக்கு அந்த படம் நிறைவளிக்கவில்லை. என்னது எங்கள் ஐயர் தான் சொல்வார். ஐயர் என்றால் தென்னார்காடு மாவட்டம் பக்கமில்ல, ஆசிரியர் என்றுதானே பொருள். ஐயர்னாலே ஆசிரியர் தான். ஐயர்னா தலைவர், அது இலக்கணத்தில். நடைமுறை வழக்கில் என்னைக்கு இருக்க ஆசிரியர் பொருள். இவர் ஐயர் தான். ஐயர் கவிதைக்கு எழுக்கு இழைப்பார் உண்டு என்பார் பாரதிதாசன். என்ன எங்கள் ஐயருடைய உருவம் சரியில்லையே என்று சொல்லிவிட்டு அதை ஓவியமாக போட சொன்னார். போட சொன்னவர் தான் இதே சாலையிலே கோட்டையிலே தேசிய கொடியை ஏற்றிய ஓவியர் பாஷ்யம். அவர் விடுதலை வீரர் பாஷ்யம். ஓவியம் போடுகிற பொழுது அவருடைய பெயர் ஆர்யா. இருவரும் அவர்தான். ஆர்யாவும் அவர்தான், பாஷ்யமும் அவர்தான். பாஷ்யம் என்று சொல்லப்படுகின்ற ஆர்யா தான் பாரதிதாசன் கொடுத்த பாரதியினுடைய படத்தை ஓவியமாக்கியவர். நேக்கே பொட்டுருக்கு இவாளை கொண்டு இருக்கணும்னு வச்சுட்டார். அது போயார் வச்ச பொட்டோடு இருக்கிற பாரதியார் ஆர்யாவால் தான் அந்த படம் பொட்டு வைக்கப்பட்டது. இந்த உண்மைகள்லாம் சேர்த்து சொல்லணும். பாரதிதாசன் எடுத்த படத்திலும் சரி, பல்வேறு மூலப்படங்களை போட்டிருக்கின்ற புத்தகங்களிலும் சரி, பொட்டு இல்லாத பாரதியாரைத்தான் பார்க்கலாம். அந்த படம் எடுத்தவர் பாரதிதாசன். நாங்கள் கூட நேற்று இரவு வந்த பொழுது கோவையிலிருந்து வருகிறோம். இருட்டு நேரம். விடுதியில் அறை போட்டார். விடுதியில் எப்படி அந்த வண்டி ஓட்டுனதுக்கு இடம் சொல்ல வேண்டுமே எப்படி என்று கேட்டபொழுது தான் வள்ளுவர் சிலைக்கு ஏத்தாப்புலன்னு சொல்லுங்க என்னாங்க. அதே போல் வள்ளுவர் சிலைக்கு ஏற்றார் போல தான் விருந்தினர் விடுதி என்று அடையாளம் சொன்ன உடனே அந்த தானி ஓட்டுநர் சரியாக வந்து விட்டார். வள்ளுவர் சிலை தெரியும். வள்ளுவருடைய உருவத்தை ஓவியமாக்கியவர் யார் என்று தெரியுமா? இன்றைக்கு நாம் பார்க்கின்ற வள்ளுவருடைய ஓவியத்தை ஓவியமாக்கியவர் வேணுகோபால் சர்மா. ஓவியமாக்க தூண்டியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பாரதிதாசனுக்காக போடப்பட்ட படம் மயிலாடுதுறையிலே மதீனா விடுதியிலே போடப்பட்ட படம். அந்த படத்திற்கு ஒப்புதல் கொடுத்தது புலவர் குழு கரந்தி கல்லூரியிலே. அங்கேதான் யானையின் மேலே அமர வைக்கப்பட்டு பாரதிதாசன் வருகிறார். அட யானையின் மேல் கொள்ள வா சொல்லி நியூப்பரை கொட்டு 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 என்பார். அதிகமான கொடுத்திருந்தார்களே கதர்நாட்டின பாட்டு. வள்ளுவன் என்றால் யானை மேலே இருந்து முரசறைகின்றவனுக்கு பெயர்தான் வள்ளுவன். யாருமே பாடாத கதரை பற்றி பாடியவர் பாரதிதாசன். கதறணிவீர் என்று உரைத்த காந்தி எண்ணல் ஆணை, எங்கள் காந்தி எண்ணல் ஆணை, அதை கருதிடுவீர், அது நமக்கு நாரதனார் வீணை. அந்த கால பாரதிதாசன். பால்துறை போல் பாரதத்தில் பஞ்சு விளை பீரே, நல்ல பஞ்சு விளை பீரே, அந்த பஞ்சுதனை சுத்தி செய்வீர் பனிமலை போல் நீரே, தேனருந்தும் ஈக்கள் எல்லாம் சேர்ந்து வைத்தல் போலே, மிக சேர்ந்து வைத்தல் போலே, புது தேசம் இதில் நாட்டினத்தை சேர்ந்து சுற்றுவீரே. யார் பாரதியார் எழுந்தது? பாரதிதாசன். அட யானையின் மேல் வள்ளு வா சொல்லி நீ பறை கொட்டு 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 என்பார். யானையின் மேலே இருக்கின்ற வள்ளுவனே, நீ எங்கள் காந்தியின் பெருமையை சொல்லி முரசை கொட்டு என்பார். அந்த வள்ளுவர் படம் வந்ததற்கு காரணம் ஓவியம் போட்டவர் வேணுகோபால் சர்மா, தூண்டியவர் பாரதிதாசன். போடப்பட்ட இடம் மயிலாடுதுறை. ஒப்புதல் கொடுக்க வேண்டும் புலவர் குழு. காரணம் ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் அப்பொழுது முதல்வர். அஞ்சல் தலைகளை வெளியிட வேண்டும், அதற்கான ஒரு பாவேந்தர் போட வேண்டும் என்பதற்கான முயற்சி தான் இது. எல்லாருமே போடுகிறார்கள். சில வள்ளுவருக்கு பட்டை போட்டிருப்பார்கள், சிலவற்றுக்கு கொட்டை கட்டி விட்டிருப்பார்கள், சிலதில் நாமம் போட்டிருப்பார்கள், சிலதில் சட்டை இல்லாமல் இருப்பார்கள். விதவிதமான வள்ளுவர்கள் போட்டிக்கு வந்தார்கள். புலவர் குழுக்கு எந்த வள்ளுவர் ஏற்பாக இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காகத்தான் தஞ்சை மாநகரிலே யானையின் மேலே பாரதிதாசனை அமர வைத்து கரந்தை தமிழ்ச்சங்கம் வரைக்கும் அழைத்து சென்றார்கள். அதையரோடு தமிழன் அழகாக எழுதியிருப்பார். அங்கே ராமநாதன் செட்டியார் மன்றம் என்று இப்போ அடிச்சாச்சு. அங்கே தான் அந்த 49 புலவர்களும் பார்த்து இந்த வள்ளுவர் தான் சரியாக இருக்கிறார் என்று அந்த வள்ளுவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அந்த வள்ளுவர் அஞ்சல் தலை ஆனார். அதுதான் இன்றைக்கு நாடு முழுவதும் நடைமுறையில் இருக்கின்றது. ஆக பாரதி வந்ததற்கு யார் காரணம்? பாரதிதாசன். வள்ளுவர் வந்ததற்கு யார் காரணம்? பாரதிதாசன். இந்த சின்ன செய்திகள் கூட இன்னும் போய் சேரவில்லை. ஆசிரியர் பெருமக்களைத்தான் நான் குறை சொல்லுவேன். ஆசிரியர்கள் எல்லாவற்றையும் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு துறையிலே ஆழமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் மறைமுகம் உள்ளவராக இருக்க வேண்டும். இன்னைக்கு சரியாக மாணவர்கள் இல்லை என்று நாம் மாணவர்களை குறை சொல்ல முடியாது. சரியானவர்களை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். இன்றைக்கு புதுக்கவிதை என்று ஒன்று வந்திருப்பதனுடைய நோக்கமே பாரதிதாசனுடைய மரபை அறுத்தறிய வேண்டும் என்பதற்காகத்தான். பாரதிதாசன் இருவரினுடைய அந்த கவிதை மரபை, சிந்தனை மரபை வெட்டி எறிய வேண்டும் என்பதற்காக வந்ததுதான் புதுக்கவிதை. அதுதான் எழுத்து வழியிலே வந்தது.
அதை பாரதிதாசன் வழியிலே மாற்றியமைக்க முடியும் என்று முயற்சி எடுத்தவர்கள் தான் கோவையில் இருந்த வானம்பாடி இயக்கத்தினர். இருந்தாலும் அது ஒரு வடிவம், அவ்வளவுதான். புது கவிதை என்பது ஒரு யாப்பில் ஒரு வடிவம், அவ்வளவுதான். ஆனால் கேரளாவில் எல்லாம் மலையாளத்தில் எல்லாம் உணர்ச்சி ஊட்ட வேண்டும் என்றால் அதற்கு மரபு கவிதை தான். பாரதிதாசன் எல்லா வடிவங்களிலும் எழுதி எழுச்சி ஊட்டியவர். கொலைவாள் என எடடா மிக கொடியோர் செயல் அறவே என்று சொல்லுகின்ற பொழுதே வீரம் வரும். வாரியர் தொண்டர் படைக்கெல்லாரும் வரைந்து சேர வாரியர் தொண்டர் படைக்கெல்லாரும் பாரீர் நமது தமிழ் கண்ணல் உயிர் பயிரை வேரோடு சர்க்க வேறும் எண்ணல் சீரோடு இருந்த தமிழ் நாடு தந்தருளிய செம்மை புலவந்த ஏடு பேரை இல்லாதொழிந்ததோடு நம்மை அடிக்க பார்க்கும் பகையின் நரிக்காடு தனை எதற்க ஓரார்தம் வீட்டுக்கு வீடு சிறுத்தை நிகர் ஒற்றை தமிழர் வீடு காடு வெளியில் வந்து போராடுவோம் எழுந்து நேரோடியே விரைந்து வாரியர் தொண்டர் படைக்க எல்லாரும் எழுதுவாங்க. அப்படி எழுதக்கூடியவன். அவருடைய கவிதையில மேதமையானவை புரட்சி கவி சஞ்சீவி பருவத்தின் சாரம். புரட்சி கவியை படிக்கிற பொழுது ஒரு கவிஞனுடைய இலக்கிய அடையாளம் என்ன, இலக்கியம் என்பது என்ன சொல்வார் பெருஞ்சித்திரனார். மனத்தின் காலடி, அதான் இலக்கியம். நீங்க அழுதுங்கன்னா உங்க எழுத்து படிக்கிறவங்களை அழ வைக்க வேண்டும். உங்க மனதுக்குள்ளே வீரம் வந்தால் வீரத்தை உண்டாக்க வேண்டும். அழுவான் இந்த கவிஞன். உதாரணம், மாமயில் கூவி மகிழ்ந்தாடும் முகிலார்க்கும் மகிழ் நாடா குற்றம் ஆமென நீ உரைத்தால் குற்றமே குற்றம் அன்றெனில் அவ்விதமே கோமகள் என்னை குறை இறந்தாள் அவள் கொள்ளை வனப்பினிலே என்னை காமனும் தள்ளிட காலிடறிட்டு கவிழ்ந்தவனும் வீழ்ந்தேன். அழுகை. அரசனுக்கு அழுக வருமா? கோபம். கொற்றவன் பெற்ற கொடைக்குழியே இவன் கல்வி கற்கவன் பால் விடுத்தேன். அட குற்றம் புரிந்தனையா இல்லையா இதை மட்டும் உரைத்த வீடு வெற்றி எட்டுத்துக்கு முற்றிலுமே சென்று மேல்விட ஆழ்வன் நான். அட ஈற்றைக்கு நின்றலை அற்றது மற்றன என்னென்று தான் நினைத்தாய். இதை ஒரு கவிதை நாடகமா போடுங்க. அந்தந்த உணர்ச்சிக்கு ஏற்ப அப்படியே பாட்டு வந்து பொங்கி வழியும். பாரதிதாசன் இடத்துல அந்த மரபு இப்பொழுது குறைந்திருக்கிறது. மரபு கவிதை எழுதுகின்றவர்களும் எல்லாம் என் சீர்திருத்தமாக தேய்த்து எடுக்கிறார்கள். அங்கே பாடுபொருள் புதுமையாக இல்லை. கற்பிக்க வேண்டும். நல்ல கவிதையை கற்பிக்க வேண்டும். கவிதை என்றால் என்ன என்று முதலில் கற்பிக்க வேண்டும். அதில் புது கவிதை வேண்டாமா? வேண்டும். அது ஒரு வகை, அவ்வளவுதான். மற்ற வடிவங்கள் எல்லாவற்றையுமே நாம் பயன்படுத்துகின்ற பொழுதுதான் பாரதிதாசர் என்ற ஒரு பேராளுமை எப்படி 73 வயது வரை வாழ்ந்தவர், அவரை மாற்றியது பாரதியாரினுடைய தொடர்பு. வரலாற்றை யாரும் மாற்ற முடியாது. 30 ஆண்டுகள் முடியும் வரைக்கும் நான் எழுதிய அனைத்தும் என்ன சொல்லும்? கடவுள் இதோ என்று மக்களுக்கு காட்டி சுட சுட அவன் அருள் துய்ப்பீர் என்னும். நான் 30 வயசு வரைக்கும் எல்லாரையும் போலதான் இருந்தேன். சுருக்கமாக சொன்ன முட்டாளா இருந்தேன். பாடலில் பழமுறை பழநடை என்பதோர் காடு முழுவதும் கண்டபின் கடைசியாய் சுப்பிரமணிய பாரதி தோன்றியன் பாட்டிற்கு புது முறை புது நடை காட்டினான். புலவர் ராமநாதன் அவர்கள், அவர்தான் பாரதிதாசனை பற்றிய முதல் ஆய்வுரை எழுதியவர். மிகப்பெரிய ஆய்வு அது. எப்பொழுதும் இணை நெடினாள் ஸ்டாலினால் புதுமை கொணர்ந்த பொதுமை நாட்டை மதுத்தமிழாலே மடுக்கும் என் பாட்டு. லெனினை பாடுவேன், ஸ்டாலினை பாடுவேன், ரஷ்யாவை பாடுவேன். பாடியது யார்? பாவேந்தர் எடுத்து போடுவார். அதே ரஷ்யாவை ரஷ்யா குட்டி நிலா, இது வைக்கிற பேர் பாரதிதாசன் வைக்கிற பேர். அது செயற்கைக்கோள் ராக்கெட். நிலாவுக்கு செயற்கைக்கோள் அனுப்புவது பாரதிதாசனுக்கு உடன்பாடு இல்லை. அப்பொழுது அதை கண்டித்து எழுதினார். அரிது கட்ட உருசியனே என்று ரஷ்யாவுடைய எதிர்த்தும் எழுதினார். அப்பொழுது கூட திபேத் வேடனார் என்று எழுதுவார். அவர்தான் தலாய் லாமா. அதை கண்டித்து எழுதியது முழுக்க அரசியல். சுருக்கமாக 3 வரியை மட்டும் சொல்லுகிறேன். காட்டு மராண்டிக்கு காட்டு மராண்டி காட்டும் சலுகைக்கு கணக்கா வழக்கா என்று முடிப்பார். பாரதிதாசன் படித்தது வெறும் தமிழ் மட்டுமே. அவர் எந்த வெளிநாட்டுக்கும் சென்றதில்லை. கடைசி வரைக்கும் 3ஆம் வகுப்புக்கு ஆசிரியர். அவருக்கு பேரே அட்டகலாஸ் வாத்தியார் என்பதுதான். அவர்தான் அணில் என்பதை மாற்றி அம்மா அறிந்ததிலிருந்து தொடங்க வேண்டும் என்பவர் உளவியல். அம்மா என்று மாற்றியவர் பாரதிதாசன். அது வரைக்கும் ஆனாவுக்கு அணில் தான் போட்டாங்க. அதான் ஆவணாவுக்கு ஆடு போட்டிருக்கோம்ல, அணில ஆடுலாம் வீட்டில் இருக்குது இல்லை என்று ஆனாவுக்கு அம்மா போட்டவர் பாரதிதாசன். கடைசி வரைக்கும் 3ஆம் வகுப்பு ஆசிரியர் தான். நன்றாக ஓவியம் போடுவார், நன்றாக பாட்டு பாடுவார். அவருக்கு பிடித்த பாட்டு, மேடையிலே பாடுகின்ற பாட்டு தாயின் மேலாணை. இப்படிதான் கையை தூக்கி தாயின் மேல் ஆணை, தந்தை மேல் ஆணை, தூயின் தமிழ் மேல் ஆணையிட்டே என் தோழரே உரைக்கின்றேன். ஆணையன் தமிழர் ஆட்சியை நிறுவ அள்ளல் வரின் ஏற்பேன். நுடல் கேட்பினும் செந்தமிழ் நாட்டுக்கு ஓப்புடன் நான் சேர்ப்பேன். பாரதிதாசனுடைய பாட்டு. கோடி கொடுத்தாலும் தொடேன் என்ற அந்த வரிகள் எல்லாம் முதலே வரும். வகுப்பறையிலும் பாட்டு தான். வகுப்பறையில் அவர்
ஓவியம் போடுவார். பாரதிதாசனுக்கு இருந்தால் ஓவியம் போட தெரியும், ஓவியம் போடுவார். அந்த ஓவியம் இல்லாத அவற்றுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாட்டு இருக்கு. இதெல்லாம் ஆசிரியர் தானே சொல்லிக் கொடுக்கணும். வகுப்பறையில் போய் நம்முடைய கல்வித்துறையிலே ஆசிரியர்களுக்கான வகுப்பு நடத்துகின்ற வேலையை செய்ய வேண்டும். ஆசிரியர் வழியாகத்தான் போக வேண்டும். ஒரு குழந்தை வகுப்பறையில் இருக்கிறது, அது மேலே பார்த்து கொண்டிருக்கிறது, வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கிற ஆசிரியர்னா நாயே பே என்று திட்டுவார். சனியனே என் தரையில் உன்னை கொண்டு கட்டிட்டாங்களே என்று வேறு வகையாக சொல்லுவார். ஆனால் பாரதிதாஸ் முகத்தை பிடிச்சிக்குவார். முகத்தை பிடிச்சிக்கிட்டு, ஏமா அப்படி அறியாமையா இருக்கிற, இந்த படிப்பு நமக்கு இப்போதானே வந்தது. அறியாத சின்னஞ்சிறு கிளிக்கு படிப்பல்லவோ நல்லதொரு விளக்கு, படிப்பல்லவோ நல்லதொரு விளக்கு, அறியாத சின்னஞ்சிறு கிளிக்கு. இப்படி ஒரு சின்னஞ்சிறு கிளி போல் இருக்கின்றடி, படிக்கணும் இல்லையா? கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்றில்லையே, கண்மணி கேளடா நீ என்றன் சொல்லையே. எனக்கு வேணும் செருப்பு, எனக்கு கனவே அதுதான். ஒவ்வொரு பெண்ணும் காலில் செருப்பு போட்டுக்கொள்ளும். பாரதிதாசன் பாட்டு இன்னைக்கு உள்ளவங்களுக்கு புரியாது. ஒவ்வொரு பெண்ணும் காலுக்கு செருப்பு போட்டுக் கொள்ள வேண்டும், கையிலே குடை தூக்கி கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு கனவா? எங்கள் வீட்டில் 10 செருப்பு இருக்குது, 4 குடை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு முடியாது. பொம்பளை செருப்பு போட்டு போனால் எப்படியா மழை பெய்யும்? கொடை பிடிச்சிக்கிட்டு போகிறாளே கரிகாலம் ஐயா. இதெல்லாம் புத்தகம் வச்சுருந்தா அவ்வளோதான். வயதுக்கு வந்த பிறகு பெண் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது, குடும்பமே கெட்டிடும், ஒழுக்கமே போயிடும். அதை மாற்றியவர் பாரதிதாசன். காலுக்கு புண்ணை இலை போலும் செருப்பணிந்து கையில் விரித்த கூடை தூக்கி நல்ல கல்வி கழகம் அதை நோக்கி பசுபாலுக்கு நிகர் மொழி பாவை நீ செல்லுவதை பார்க்கும் இன்பம் தானடி பாக்கி, மேலுக்கு சட்டையிட்டு மெல்லிய சிற்றாடை கட்டி வீட்டில் நின்று மாட்ட மயில் போலே படிமா, கை மெச்சுவடியோடு தெரு மேலே கூர் வேலுக்கு நிகர் வெளி மெல்லினி செல்வதை காண வேண்டுமே பெற்றவன் கண்ணாளே. அடுத்து ஒன்று சொல்லுவார், நீ போ, உன்னை எவனும் பொன்பாக்க வரக்கூடாது, நீ மாப்பிள்ளை பார், கொஞ்சம் இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன், நீ போ, அங்கே போய் மாப்பிள்ளைகிட்ட கேள் என்ன சம்பளம், வங்கி இருப்பு என்ன, மேல் வரும்படி உண்டா என்றெல்லாம் நீ போய் கேள் என்று பெண்களுக்கு அறிவுரை சொன்னவர் பாரதிதாசன். ஒவ்வொன்றையும் அவர் கனவு கண்டார். அந்த கனவுகளிலே பல இன்றைக்கு இயல்பாகி விட்டதனால் நமக்கு வியப்பாய் தெரியவில்லை. சில இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் பாரதிதாசனால் வந்தவையவை, வரவேண்டியவையவை. பாரதிதாசனுக்கு உரையாசிரியர் வேண்டும். இங்கே நம்முடைய முன்னாள் துணைவேந்தர் மா ராசேந்திரன் அவர்கள் அவருடைய உயிருக்கு நேரி என்ற ஒற்றை வரிக்கு கொடுத்த அந்த உண்மையான விளக்கத்தை கேட்ட பொழுதுதான் அவருக்குள்ளே ஒரு சிறந்த உரையாசிரியர் இருக்கிறார் என்று தெரிந்தது. அதுபோல் பாரதிதாசனுக்கு கிடைத்த மிகச்சிறந்த உரையாசிரியர் இளவரசு அவர்கள். நீங்கள் எல்லாம் குடும்ப விளக்கப்படுத்தியிருப்பீர்கள். குடும்ப விளக்கில் வருவார், பா புனைவார் ஒரு நாளில் பாவை போல தந்து சென்னை போய் புலவர்க்கியை என்னை போக்கினார். என்ன இருக்குது இதில், இதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு என்று எங்களுக்கு அறிவூட்டியவர். ஒரு புதிய வரலாற்றை எங்கள் முன்னால் உருவாக்கி காட்டியவர், புதியதொரு பாரதிதாசனை காட்டியவர் ஐயா இளவரசு அவர்கள். பாப்புடைவார் என்றால் பாரதியார். அன்றைக்கு புதுவைக்கு போய்விட்டார். 1908ஆம் ஆண்டு புதுவைக்கு போனார் பாரதியார். ஆனால் 2 ஆண்டு காலம் இருவருக்குள்ளே தொடர்பு இல்லை. 1909 சந்தித்தார் என்று முதலிலே இளவரசு ஐயாவே எழுதியிருக்கிறார். பின்னாலே எழுதிய இன்னொரு கட்டுரையிலே அவர் எழுதுவார், இல்லை 1911 தான் 2 பேரும் சந்தித்தார்கள். அதனாலே தான் அண்ணாமலை ஆனந்த விடன் பத்திரிகையிலே பாரதியாரோடு 10 ஆண்டுகள் என்று கட்டுரைக்கு தலைப்பு கொடுத்து விட்டார். அவர்கள் 50 கட்டுரை கேட்டார்கள். 50ஐயும் ஒன்றாக சேர்த்து கொடுங்கள் என்று வலியுறுத்தியதனாலே இவர் நாளோடு நிறுத்தி கொண்டார். இல்லை என்றால் அது ஒரு புதையல் போல் வந்திருக்கும். பாரதியாரோடு 10 ஆண்டுகள் 1911 தான் சந்தித்தார். 11 சந்தித்த பொழுதுதான் சுப்பு, பாரதிதாசனுக்கு அப்போ பாரதிதாசனுங்கிற பெயரே கிடையாது, சுப்புரத்னம் தான். சுப்பு, நல்லா பொம்மை செய்யக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அழைத்து கொண்டு வாருங்கள். அழைத்து கொண்டு போய்விட்டார். பொம்மை செய்வீங்களா? செய்ய வேண்டும். என்ன பொம்மை? பாரத மாதா பொம்மை இன்றைக்கும் இருக்கிறது. புதுவை பாரதிதாசன் நினைவகம் சென்றால் என்ன, செல்லுங்கள். ஆங்கிலேயனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த மண்ணை சாவதற்குள் ஒரு முறையாவது விதிக்க வேண்டும் என்று கனவு காண்கிறார். அதே போல் தமிழனாக பிறந்த ஒவ்வொருவரும் புதுவை மண்ணை மிதியுங்கள். பாரதியார் நினைவகத்திற்கும் செல்லுங்கள், பாரதிதாசன் நினைவகத்திற்கு மறக்காமல் செல்லுங்கள். அங்கேதான் பாரத மாதா சிலை இன்றைக்கும் இருக்கிறது. பாரத மாதா சிலை வேண்டும் என்று சொல்வார். உள்ளே மட்டும் ஒன்று இருக்கக்கூடாது, வெறும் கூடாக இருக்க வேண்டும் என்று பாரதிதாசன் சொல்லுவார். அவர் விடைபெற்று செல்லுகின்ற பொழுது திரும்பி வருவார். அந்த பொம்மை செய்கின்றவர், ஐயா பாரத மாதாவுக்கு ஏதாவது நகை நட்டு உண்டா என்று கேட்பார். ஏன்னா அது அடிமை இந்தியா, அடிமைக்கு ஏது பாரதியார். அப்போ வாவேஸ் ஐயர் இடையிலே பூவார். அவருக்கு பேர் விவிசி ஐயர், அப்போ விவிஎஸ் ஐயர்.
அடிமைக்கு ஏதைய அடிகலன்கள் ஒரு நகையும் வேண்டாம் என்பார். பாரதியார் அன்றைக்கு இருந்த மொழிநடையிலே சொல்வார், எவன் கொண்டு போய்விட்டான் என் நாட்டு வளங்களை, பாரத மாதா சகல அலங்கார பூஷதையாக விளங்கட்டும், எவ்வளவு நகை போட முடியுமோ முடிந்த வரைக்கும் போட என்பார். அப்படித்தான் பொம்மை கொண்டு வரப்பட்டது. ஒவ்வொரு பொம்மையிலும் துப்பாக்கி இருந்தது. அந்த துப்பாக்கியில் ஒன்றுதான் வாஞ்சிநாதன் கைக்கு கிடைத்தது. அதுதான் ஆஷ்துறை உரையை கொண்டு பறித்தது. இது குடும்ப வழக்கில் வருகின்ற வரலாறு என்பது தெரியுமா? பாப்புனைவார் ஓர் நாளில் பாவை பட தந்து சென்னை போய்ப்புலவர்க்கு ஈயனை போக்கினார். பேராசிரியர் சுலோச்சனா போன்ற பல்வேறு பேராசிரியர் பெருமக்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு இந்த வரலாற்றோடு சேர்த்து சொல்ல வேண்டும். போய்ப்புலவர்க்கு ஈயனை போக்கினார். அப்படி அந்த ஒவ்வொரு செய்திகளையும் இணைத்து சொல்வார். அந்த பாரதியார் தான் பாரதிதாசனுடைய முதல் படைப்பை அச்சிலே கொண்டு வந்தவர். சுதேசமித்திரன் பத்திரிகையிலே தமிழ் பாஷை அபிவிருத்திக்கு புதிய நிகழ்ந்து வேண்டும் என்று ஒரு கட்டுரை எழுத சொல்லி பாரதிதாசனிடத்திலே பெற்று சுதேசமித்திரனை வெளிப்படுத்தியவர் பாரதியார். ஆனால் அந்த கட்டுரையை நாம் பார்த்ததில்லை. அந்த கட்டுரை ஹிந்துஸ்தான் பாரதியார் மலரிலே வந்திருந்ததை பார்த்தவர் ஐயா இளவரசு அவர்கள். அதை தேடி கண்டுபிடித்து புலமை இதழிலே பொற்கோவர்கள் நடத்திய புலமை இதழிலே 1970 வெளிப்படுத்துகின்ற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. பாரதிதாசனுடைய முதல் படைப்பு எது? கட்டுரை. வெளிப்படுத்தியவர் யார்? பாரதியார். எந்த இதழில்? சுதேசிமித்திரனில். இப்பொழுது கிடைக்குமா? எங்கள் ஐயா இளவரசனுடைய உழைப்பினால் கிடைக்கும். பல்வேறு உண்மைகள் இன்றைக்கும் மறைக்கப்பட்டு இருக்கின்றன. லூயில் பெரி என்பவன் மதக்குருமார் பிடியிலே இருந்த பிரெஞ்சு நாட்டு கல்வியை மீட்க போராடினார். அதனால் நாடு கடத்தப்பட்டார். பிறகு அவர் பிரான்ஸ் நாட்டுக்கு பிரதமரே ஆகிவிட்டார், தலைமை அமைச்சராகிவிட்டார். அந்த லூயில் பெரிக்கு 100ஆண்டு விழா வந்தது. லூயில் பெரியினுடைய வாழ்க்கை அப்படியே ஒரு பாட்டாக எழுதுங்கள் என்றார்கள். பாரதிதாசன் எழுதிவிட்டார். வறியவர்க்கெல்லாம் கல்வியின் வாடை வரவிடவில்லை மத குருக்களின் மேடை. நம்ம இருக்கும் பிறந்தோம். நறுக்க தொடர்ந்தது அந்த நாட்பட்ட பீடை, நாடெல்லாம் பாய்ந்தது கல்வி நீர் ஓடை. அவர் எழுதியது 6 பத்தி 6 கண்ணிகள். ஆனால் கிடைத்திருப்பது ஒரே ஒரு கண்ணி. தேடுங்கள் ஆய்வாளர்களே, பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற ஆய்வாளர் பெருமக்களுக்கு எத்தனை படிகள் காத்திருக்கின்றன. பாரதிதாசன் ஒரு நகைச்சுவை படம் இயக்குனர் பீம்சிங் கேட்டுக்கொண்டதனால் எழுதினார், முட்டாள் முத்தப்பா. இன்று வரை கிடைக்கவில்லை. நாடகமாக அரங்கேற்றப்பட்ட நிலையில் இன்று வரைக்கும் கிடைக்காத நாடகங்கள் 2. ஒத்திகை பார்க்கப்பட்டும் அச்சும் ஏறவில்லை, அரங்கும் ஏறவில்லை. அப்படி பாலாக்கிரகம், வெனிஸ் நாட்டு வர்த்தகன் அல்லது நடுநாட்டு வணிகன், அதுவும் கிடைக்கவில்லை. இப்படி இன்றைக்கு இருக்கின்ற ஆய்வாளர்களை எதிர்நோக்கி இருக்கின்ற முயற்சிகள் எவை என்பதையும் பட்டியல் போடுவார். ஐயா இளவரசு அவர்கள் ஒரு துறையிலே ஆய்வு செய்தார், இன்னொரு துறையிலே ஆவணப்படுத்தினார். அந்த ஆவணப்படுத்தியவை இன்றைக்கும் பயன்படக்கூடியவை. பாரதிதாசன் மறைந்த பொழுது கூடவே இருந்தவர் வீர ராசகோபால் தான். பாவேந்த மறைந்த பொழுது கூடவே இருந்தது 5 பேர் தான். இன்றைக்கு பாரதிதாசன் 3ஆம் வகுப்புக்கு மட்டுமே பாடம் நடத்திய அட்டை கிளாஸ் வாத்தியார் பாரதிதாசன். பல்கலைக்கழகத்திற்கு பெயர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம். சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆய்வரங்கம். அவரை பற்றி ஆய்வு செய்த ஐயா இளவரசு அவர்களுக்கான ஒரு ஆய்வரங்கம். இத்தனையும் நடக்கிறது. ஆனால் இந்த சென்னை மாநகரிலே தான் இன்றைக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனையாக இருக்கின்ற இந்த மருத்துவமனையிலே தான் பாரதி அவருடைய நினைவுகளை பாரதிதாசன் ஒரு திரைப்படமாக்க வேண்டும் என்று எழுதி கொண்டிருந்தார். பாண்டியன் பரிசை திரைப்படமாக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். பாண்டியன் பரிசை எழுதி முடித்து விட்டார். அதற்கான திரைப்பட தொடக்க விழா நடந்து விட்டது. தொடங்கி வைத்தவர் காமராசர், அன்றைய முதலமைச்சர். அப்பொழுது ஒரு படம் சித்தூர் ராணி பத்மினி, அது வரலாற்று படம், தோல்வியடைந்து விட்டது. பயந்து விட்டார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். வேண்டாம், வரலாற்று படம் தோல்வியடைந்து விடும், வேற ஒரு நகைச்சுவை படம் எழுதி கொடுங்க என்றார். அப்படி எழுதி கொடுக்கப்பட்டது தான் முட்டாள் முத்தப்பா. பாரதிதாசன் என்னுடைய விருப்பம், அடுத்த படம் பாரதியாருடைய வாழ்க்கை என்று பாரதியாருடைய வாழ்க்கையை திரைப்படத்திற்கான ஒரு காட்சி அமைப்போடு எழுதி முடித்து விட்டார். இப்பொழுது வந்திருக்கு, வேறு பேரில் வந்திருக்கு. முடித்த பிறகு அன்றைக்கு அவருக்கு மாரடைப்பு. நல்ல வேலை முடித்த பிறகு தான் மாரடைப்பு வந்த நிலையிலே அரசு மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்ட பாரதிதாசன் ஒரு நடைபாதையிலே தான் படுக்க வைக்கப்பட்டிருந்தார். நடைபாதையிலே படுக்க வைக்கப்பட்டிருந்த பாரதிதாசனுக்கு சிறப்பு பிரிவு கொடுக்க வேண்டும் என்று இங்கே இருக்கிற அறிஞர்களும் யார் பேர் என்பதெல்லாம் வேண்டாம், அரசியல் தலைவர்களும் போய் அந்த இருப்பிட அதிகாரி ஆரம்ப இடத்துல கேட்டார்கள், என்னவா இருந்தார் உங்க பாரதிதாசன்? ஆசிரியர். எங்க? புதுச்சேரி. எத்தனை ஆண்டு? 37 ஆண்டு. 37 ஆண்டு ஆசிரியர் தான். அவருக்கு நாம் சிறப்பு பிரிவு கொடுத்துடலாம், ஸ்பெஷல் வார்டு. என்ன சம்பளம்? அதை மட்டும் கேட்டுக்கிட்டு வாங்கினாங்க. கேட்டுக்கொண்டு வந்தார்கள். என்ன சம்பளம் சொன்னார்கள். இவரிடத்துல
என்னது 80 ரூபாயா? 80 ரூபாய்க்கு சிறப்பு பிரிவு கொடுக்க முடியாது. 100 ரூபாய் இருந்தால் தான் ஸ்பெஷல் வார்டு கொடுக்க முடியும். 37 ஆண்டு பணியாற்றி இப்படி வெறும் 80 ரூபா தானா? எங்கே என்ன வேலை செய்ய விட்டான்? நான் சூடாமானக்காரன், சுயமரியாதைக்காரன், பெரியார் தொண்டன் என்பதனால் என்னை அடிக்கடி இடமாற்றிக் கொண்டே இருந்தார்கள். என்னுடைய ஊதிய உயர்வை மறுத்து கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது நான் வாங்குவது 80 ரூபா தான். சிறப்பு பிரிவு கிடைக்காத நிலையிலே இந்த சென்னை மருத்துவமனையிலே தான் மக்களோடு மக்களாக உயிர் துறந்தவர் பாவேந்தர் பாரதிதாசன். இறந்து போன உடலை, அவர் இருந்ததோ ராமன் தெரு தியாகராய நகர் ராமன் தெருவுக்கு விட்ட அந்த உடலை எடுத்து செல்லலாம் என்று கேட்ட உடனே புகழின் உச்சியிலே இருந்த ஒரு பாவலர் கவிஞர் அவர் சொன்னார், என் வண்டி புது வண்டி, அதில் ஏற்ற முடியாது என்று விட்டார். சரி, புதுச்சேரி கொண்டு போய் விடுவோம். வண்டி கொடுக்க முன் வந்தவர் மூவா. இவர்களை எல்லாம் மறக்க முடியாது. மூவா தான் கொடுத்தார். மூவா கொடுத்த வரதராசனார் கொடுத்த வண்டியிலே புதுச்சேரிக்கு விடியற்காலை போய் இறக்கப்பட்டது பாரதிதாசனுடைய உடல். அப்பொழுது நாங்கள் இருக்கின்ற கோவை சூலூரை சேர்ந்த உதயசூரியன் படிப்பகத்தைச் சேர்ந்தவர்கள் சுற்றுலா சென்றிருந்தார்கள். என்ன கூட்டமாக இருக்கு, என்ன பேசிக்கிறாங்க, நம்ம கட்சிக்காரு பாரதிதாசன் செத்துட்டாராம், உடம்பு இப்போதான் இறக்குறாங்களாம். தெரிஞ்ச உடனே அவர்கள் உடனே ஓடி போய் அந்த நள்ளிரவு நேரத்தில் விடியற்காலை மாலை வாங்கிட்டு வந்து முதல் மாலை நாங்கள் தான் போட்டோம் என்று சாக அவரே சொல்லி கொண்டிருந்தார்கள். இறுதி மாலை போட்டது அவர்கள் தான், எதிர்பாராமல் கிடைத்தது. இன்றைக்கு அந்த பாரதிதாசன் நூல்கள் நாட்டுடைமை பல்கலைக்கழகத்திற்கு அவருடைய பெயர் இருந்தாலும் இன்றைக்கு மறைக்கப்படுகிறார் பாரதிதாசன். உலக தமிழ் களஞ்சியம் என்ற நூல் இருக்கிறது. அதில் தமிழ் கவிஞர் பட்டியலிலே பாரதிதாசன் பெயர் இல்லை. மலையாளம் மனோரமா போட்டிருக்கிறது தமிழ் கவிஞர் வரிசை கட்டுரை, அதில் பாரதிதாசன் பெயர் இல்லை. காரணம், பாரதிதாசன் சலுகை போனால் போகட்டும், அலுவல் போனால் போகட்டும், தலைமுறை ஒரு கோடி கண்ட என் தமிழ் விடுதலையாகட்டும் என்று நோக்கத்தோடு வாழ்ந்தவர். பிள்ளை பிறந்தேன் யாருக்காக, பெற்ற தாய்மொழி போருக்காக, உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் உயிர் நிகர் தமிழ் சீருக்காக. புகழ் வேண்டாம், நீ கொடுக்கிற பெயர் வேண்டாம், போனால் என் உயிர் போகட்டும், என் புகழுடன் நிலையாகட்டும், தேனால் செய்த என் செந்தமிழ் தான் திக்கட்டு வேதோர நிற்கட்டும் என்று தமிழே வாழ்ந்த காரணத்தினால் பாரதிதாசன் அறிமுகப்படுத்தப்பட்டால் தமிழ் நிமிர்ந்துவிடும், எழுந்துவிடும், தமிழிடம் எல்லா வகையிலும் உயர்ந்துவிடும் என்று அஞ்சுகின்றவர்கள் இன்றைக்கு மறைக்கிறார்கள். ஆனால் அப்படி மறைக்காத ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற முயற்சியிலே தான் இடைவிடாமல் உடைத்துக் கொண்டிருந்தார் ஐயா இளவரசு. ஆலமரம் போல் நின்றவர் ஐயா இளவரசு. அவரை போல் இருப்பதற்கு நாமும் முயல்வோம். நன்றி.